ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, என் இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பான்னு சொல்லுங்க. நல்லவராய் கர்த்தர் நீர் எனக்கு இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கிருபை உள்ளவராய் கர்த்தர் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தயவு பாராட்டுகிறவராய் கர்த்தர் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்களை மறக்காதவராய் மறவாதவராய் கர்த்தர் நீர் இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே சொல்லுங்க. வல்லவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். சொல்லுங்க. என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து என் நிழலாய் மாறிவிட்டீர். சொல்லுங்க. நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி செய்யா. நன்றி உமக்கு நன்றி. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கிறோ. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோ, ஆர்ப்பரிக்கிறோ, அன்பு செய்கிறோ. பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. அப்படியே பரலோக ராஜாவே
செய்வோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். மகனாக எங்களை தெரிந்து கொண்டவர், உம்முடைய சொந்த பிள்ளையா எங்களை தெரிந்து கொண்டவர். ஓ சேனைகளின் கர்த்தனீர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமுழுமை துதித்துக் கொண்டிருக்கிற துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஓ உமக்கே மகிமை 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 மகிமை. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தருடைய திரு சமூகத்தில், கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடுகிற பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் இருதயத்திலிருந்து பாடணும். ஓ கடமைக்காகவோ ஆண்டவரே ஹல்லேலூயா வேண்டும் ஆண்டவரே உதடு அபிலோயோ பாடிக்கொண்டிருக்க கூடாது. இருதயத்திலிருந்து பாடி முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தந்து நடத்தும். உம்முடைய நாமம் இந்த மாலை வேளையிலும் இந்த ஸ்தலத்தில் இந்த ஆராதனையில் மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக. தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் வந்த ஒரு ஆண்டவரே ஹல்லேலூயா பிள்ளைகள் கூட ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நன்மையை பெறாமல் கடந்து போகக்கூடாது. கர்த்தர் அப்படியாகவே உம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தியாக்கி நடத்துகிறவர், முடிசூட்டி நடத்துகிறவர். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இந்த ஆராதனை உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை மறவாதே இயேசுநாதா, உந்தன் தயவால எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி அப்படியே நாம் பாட போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்துவங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும்
பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்று கர்த்தர் வாக்குப்படினாரே. பாடுவோமா? தாயினும் மேலாக நம்மை நேசித்து அன்பு வைத்து நம்மை நடத்துகிற கர்த்தர். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உணர்ந்து தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாக. பாடுவோமா? உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே இயேசு நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே இயேசு நாமத்திலே பரனே
ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே உம் பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே உம் பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அப்படியே பாடுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அப்படியே வலதுகரம் உயர்த்தி என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, அவருடைய கரத்தில் நாம் நம்மை முற்றிலும் முழுவதும் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால், ஓ ஹலை, ஒப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை அவருடைய வருகை மட்டும் அவர் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே அவரை பார்த்து சொல்லுங்க. எப்படியும் உம்முடைய வருகையில நான் காணப்படத்தக்கதாய், எப்படியும் உம்முடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய், ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய வாழ்வு, ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே. பாடுங்க. ஏற்று என்றும் நடத்துவீரே. ஸ்தோத்திரம். எப்படியோ உம் வருகையிலே உம் பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. எப்படியோ உம் வருகையிலே உம் பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கப்பட்டது எதற்காக? சபையில் கொண்டு வந்து நம்மை கர்த்தர் நாட்டி இருப்பது எதற்காக? தேவ பிள்ளையே, எங்கோ கடந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் தேடி கண்டுபிடித்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தாலே உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றி சபையில் கொண்டு வந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் நாட்டி சபையில் அவர் மணவாட்டியை அழகுபடுத்தும்படிக்கு, பூரணப்படுத்தும்படிக்கு சபையில் கொண்டு வந்து கர்த்தர் நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. மணவாளனை சந்திக்க வேண்டுமானால் அந்த மணவாளனுக்கு ஏற்ற விதத்தில் மணவாட்டி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டியாகிய நீங்களும் நானும் சபையும் அவரை சந்திப்பதற்கு, அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம
தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவது, அல்லது நான் எப்படி சொல்லட்டும், உங்களை மணவாட்டியாய் அலங்கரிப்பதற்காக தான் கர்த்தர் சபையில் கொண்டு வந்து உங்களையும் என்னையும் நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ கிறிஸ்தவனை பிறந்துட்டோம், ஏதோ சபைக்கு போகணும், அப்படி அல்ல. கடமைக்காக அல்ல. தேவ பிள்ளைய கடமைக்காக நாம் ஆலயத்தை தேடி வருகிறவர்கள் அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே உம்முடைய மனவாட்டியாக இன்னைக்கு என்னிடத்துல என்ன சுபாவம் இருக்கோ, இன்றைக்கு என்னிடத்துல உமக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்கோ, அதெல்லாம் எதையெல்லாம் என்னை விட்டு அகற்றணுமோ அகற்றுங்க. எதையெல்லாம் என்னிடத்துல சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்துருளுங்க என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு கூட தான் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் தான், துதிக்கு பாத்திரர் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்கும் போது எப்படி நாம் துதிக்கணுமா, பரிசுத்த அலங்காரத்துடனே. இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்ம கர்த்தரை பாடும்போதும் கர்த்தரை துதிக்கும் போதும் நமக்குள்ளே ஒரு பரிசுத்த அலங்காரம் இருக்க வேணும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றோம், அப்படியே முகத்தை கழுவாம தலையை சீவாம வர முடியாது. சரீரத்துக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதை அலங்காரம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அந்த உள்ளான மனுஷன் இருக்கிறானே, நம்முடைய ஆத்துமா இருக்கிறதே, நம்முடைய ஆவி இருக்கிறதே, இவைகள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அலங்காரம் இருக்க வேணும். ஹல்லேலூயா. எனவே தான் இந்த பாடலில் கடைசி சரணத்தில் இப்படி பாடணும், என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்னை நடத்துவீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரி சாரால் நவரோஜியம்மா பாடியிருக்கிறாங்க, எப்படியும் உடைய வருகையில், அவங்க சொல்லியிருக்காங்க, எப்படியாகிலும் உங்கள் வருகையில் நான் காணப்படணுமே, உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே, எப்படியும் உம்முடைய வருகையில் ஏழை என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் சபை, அதற்காக தான் சபை ஆராதனைகள், அதற்காக தான் பிரசங்கங்கள், அதற்காக தான் தேவ பிள்ளையே உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும்படியான கர்த்தருடைய வார்த்தைகள். எனவே அப்படிப்பட்ட நல்ல தேவனை மகிமைப்படுத்தும்படி இன்னொரு பாடலை நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். பாடுவோம் அந்த பாடலை. க்ளோரி, ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், சொல்லுங்க. இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். மீண்டும் கரங்களை தட்டி, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருகிற இயேசு அவர் நல்லவர், நல்லவர். நம் பாவங்களை எல்லாம் மன்னித்த இயேசு பரிசுத்தர், பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவர். பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னித்த பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னித்த பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்,
செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் வாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் 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 என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்று நம்ம சொல்லும்போது, தேவ பிள்ளைகளை நான் சொல்லட்டும், என்ன நடக்கும்? சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இந்த வார்த்தை வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை. சத்தமா சொல்லுங்களேன். ஆமாங்க, திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சிலருடைய முகத்தை பார்க்கும்போதே அந்த அல்வா பக்கத்தில் வந்தது மாதிரியும், அவங்க சாப்பிட்றது மாதிரியும், அவங்களுடைய முகம் அப்படி சந்தோஷமா, திருநெல்வேலி அல்வானோனையே அப்படி சிரிப்பு வருது. ஏன்னா அதுக்கு ஒரு ருசி இருக்கு. உலகமெங்கிலும் பேசப்படுது திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி அல்வான்னு. ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் அப்படி நல்லவர்னு சொல்லும் போதே நம்முடைய உள்ளம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. ஏன்னா கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவ பிள்ளைகள் ருசிச்சிருக்கிறீங்க. ஒருவேளை நான் சொல்லட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் குறைவு நிறைவாகுன்னு சொன்னாரே, என் வாழ்க்கையில் இன்னும் குறைவு நிறைவானது போல இல்லையே, குறைவு இருப்பது போல தான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதே. ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டும், ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டும். இந்த பாட்டு பாடணும் இல்லையா? வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. யாராகிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவன், வியாதி பலகீனத்தோடு கூட இருக்கிறவங்க இயேசுவை பார்த்து நல்லவர்னு சொன்னா அந்த வியாதி வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார், மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, யோபுவினுடைய வாழ்க்கையில இழப்பு, நஷ்டம், அவனுடைய வாழ்க்கையில வியாதி, மனைவிக்கு கூட நம்பிக்கை இல்லை. மனைவி சொல்றா, இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியா? நீ தேவனை தூஷிச்சுட்டு உன்னுடைய ஜீவனை விடும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லிடாத, தேவனை தூசி. அந்த அம்மா சொல்றாங்க. ஆனால் அவர் சொல்ற காரியம் என்ன? தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதா?
ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேனே, ஏன் இந்த சின்ன தீமையை நான் பெறக்கூடாதா, இதை அனுபவிக்கக்கூடாதா, இந்த பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொன்னதுனால தான் அவருடைய நண்பர்கள் வந்தெல்லாம் அவர்களை மனமடிவாக்கினாலும் கூட கர்த்தர் யோபுவின் பக்கத்தில் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் பக்கத்தில் இருந்தார். யோபுவை குறித்து அவர் சொல்லுகிறார், யோபு பேசினது போல அவருடைய நண்பர்களை பார்த்து சொல்ல, நீங்க நிதானமாக பேசல. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட யோபுவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா சிறையிருப்பையும் மாற்றினதுக்கு காரணம் என்னன்னா, துன்ப நேரத்திலும் பலகீன நேரத்திலும் ஏசப்பா எனக்கு நல்லவர் என்று சொன்னதுனால. ஹல்லேலூயா. அப்படி சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் நல்லவர்னு சொன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துச்சு. பக்கத்தில் அல்வாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சர்ச்சில் உட்காந்துருக்குறீங்க. அப்போ உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே சாப்பிட்டது போல ஒரு சந்தோஷம் வந்துச்சு இல்லையா? அப்போ இயேசு எனக்கு நன்மை செய்வார்னு சொல்லும் போதே உங்கள் உள்ள அதுபோல சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா அதுதான் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. அதுதான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். எனவே இந்த பாடலை மீண்டுமாக எழுமி நின்று பாடப்போகிறோம். பாடும்போதே ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு, கர்த்தர் இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், என் குறைவை நிறைவாக்குவார் என்கிற அப்படிப்பட்ட மனநிலையோடு இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படி நான் கேட்கிறேன். பாடும்போதே நீங்கள் எப்படி பாடணும்னா, ஆவிக்குரிய சபைகளில் எப்படி பாட சொல்லுவாங்க அப்படின்னா, தேவ பிள்ளையே முழு இருதயத்திலிருந்து அடி ஆழத்திலிருந்து பாடணும். அல்லேலூயா. உதட்டிலிருந்து பாடுறது அது கடமைக்காக பாடுவது, இருதயத்திலிருந்து பாடுவது ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவது. அல்லேலூயா. அப்படி மகிமைப்படுத்தி பாடும்போதே இந்த வார்த்தையினுடைய, அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லாம் அந்த வசனத்தை அந்த பாடலுடைய வார்த்தைகள் எல்லாம் போடுறோம். அதை பார்க்கும்போதே வியாதியில் விடுதலை தருவார் எனக்கு தருவார், துன்பத்தில் ஆறுதலை தருகிறவர் எனக்கு தருவார். நீங்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையோடு கூட நல்லவரேன்னு சொல்லி நீங்கள் பாடினா, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருப்பார். பாடுவோமா? அவர் நல்லவர், கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சொல்லுங்க, இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு அவர் என்றென்றும் மாறாதவர். மீண்டும் ஒரு முறை உங்க சத்தத்தை உயர்த்தி, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனையே, ஆராதனை ஆராதனை, இசையா ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன். சொல்லுங்க, இன்னும் அதிகமாய், கண்களை மூடி ஆராதிப்பேன், கர்த்தரை நோக்கி பார்த்து, இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை,
செய்தவர் எபினேசரே, இனியும் உதவி செய்வார். எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, எனக்கு இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்க எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆமென். என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே, நன்றி நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. நல்ல சுகம் தந்தீரே, உணர்ந்து நன்றி ஐயா. நல்ல சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆராதனை 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 யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. எல்லா காரியத்திலும் யெகோவா நிசி, வெற்றி தந்தாரே, ஜெயம் தந்தாரே, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே எல்லாமே பார்த்துக்கொள்வே. சொல்லுங்க யெகோவாயிரே, ஆமென். யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக்கொள்வீர், எல்லாமே பார்த்துக்கொள்வீர். ஆமென். எல்லாமே பார்த்துக்கொள்வீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீர் நன்றி ஐயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், சமாதானமே நன்றி ஐயா. சமாதானம்
சமாதானமே. குடும்பத்துல வீட்டுல ஐயா. சமாதானம் தந்திரே. சமாதானமே. சொல்லுங்க. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. இருப்பவரே. பாடுங்க. யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா என் கூடவே. கூடவே இருப்பவரே. எங்கள் கூடவே இருப்பவரே. எங்கள் கூடவே இருப்பவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. சொல்லுங்க. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கர்த்தர் நேசித்து சொல்லுங்க. கூறுவேன் இன்னும் அதிகமா. ஆமென். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை. கர்த்தாவே உம்மையே ஆராதிக்கிறேன். சொல்லுங்க வாய் திறந்து. உம்மையே ஆராதிக்கிறேன் அப்பா. ஓ இயேசு ராஜாவே ஆராதிக்கிறேன். ஓ உமக்கு மகிமை 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 மகிமை. ஓ கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். ஓ இறங்குகிற நேரம். மகிமையான தேவன் ஓ கடந்து வந்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற நேரம். ஓ glory glory glory. ஆமென். சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஆராதனைக்கு உரியவர் இயேசு. ஆராதனைக்கு உரியவர் கர்த்தர். ஆராதனைக்கு உரியவர். ஆராதனைக்கு துதிக்கு ஸ்தோத்திரத்துக்கு மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவர். உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ஓ glory 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 glory. ஆமென் 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 ஆமென். உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை. ஜீவிக்கிற தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஜீவனின் மலனாய் இருக்கிறவருக்கு ஆராதனை. ஓ glory glory glory. துதிகளின் மத்தியிலே ஆராதனையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. ஓ இப்போ 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 இந்த நேரத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் துதித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல உம்முடைய பிரசன்னத்தோடு கூட நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது நிறைவான அபிஷேகம் வரும்போது நிறைவான தேவ வல்லமை வரும்போது நிறைவான தேவ பிரசன்னம் வரும்போது எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும் அல்லவா ஒளிந்து போகும் அல்லவா. இப்போ 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 எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகட்டும். எல்லா குறைவுகளும் இப்போ ஒளிந்து போகட்டும். நிறைவான தேவ வல்லமை நிறைவான தேவ அபிஷேகம் உடைய பிள்ளைகள் நிரப்புவதாக 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 நிரப்புவதாக. ராபாதா ராதா லாமா ஓ ராபா ராபா தடபாதரா ஓ ரிபாலா மாக்கதராதரா ரிகாதா லாதா மாக்கராதலா ஓ ஷபாதடமா ரிபாபாபாபாபா ஓ ஷபாதடமா கதரா. பேசுங்க பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நவமான பாஷைகளை அப்படியே பேசி 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 கர்த்தரிடத்துல களி கூறுங்க. கர்த்தரிடத்துல களி கூறுங்க. களி கூறுதலின்
அபிஷேகம் ஒரு சிலர் மேல் இறங்குகிறது. எல்லா துக்கமும் இப்பொழுது சந்தோஷமாய் மாறுகிறது. பனி போல இறங்குகிற உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்காக ஓ ரீபாபாதா டாதாலாமா கபாதா டாதாலாமா ஓ ஷபாதுட மதரங்கதரா ஓ ரிவாதாடாதல்ல மகதுனதல்ல மகதுரோ. அப்படியே பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஓ க்ளோரி, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் புதிய புதிய பாஷையை உங்களுக்கு தருகிற நேரம். கர்த்தருடைய அபிஷேகம், நிறைவான அந்த அபிஷேகம் கடந்து வரும்போது, நிறைவான தேவ வல்லமை கடந்து வரும் பொழுது எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகும் அல்லவா, ஒளிந்து போகும் அல்லவா. இப்பொழுது 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 ஓ தேவ பிள்ளையே, உண்மையில் கர்த்தருடைய அபிஷேக அக்னி இறங்குகிற நேரத்தில் எல்லா குறைவுகளும் ஒளிந்து போகுமே. ஆராதனை 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 செய்யாம் ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே அமைதியாக உங்களுக்கு நேர் முன்பாக இருக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்படியே அமைதியாய் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி பாருங்க. ஜீசஸ் ஜீசஸ். உங்க உள்ளம் இயேசுன்னு சொல்லட்டும். உங்க உள்ளம் இயேசுன்னு சொல்லட்டும். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடட்டும். ஜீசஸ். ஒரு புல்லின் மேல் பனித்துளி இறங்கும் போது அது சத்தம் இருக்காது, அமைதியாய் அந்த பிரசன்னம் இறங்கும். அமைதியாய் உங்கள் மேல் அந்த பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும், தெய்வ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ராபா மஷஹந்தரா ரிஹந்தரங்கதரா விபாதலவா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய சரீரத்தில் அவர் மாறுதல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ் 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 ஜீசஸ். உடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
தகப்பனே, உம்முடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவ பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்கள் மத்தியில் இருப்பது போல பிரசங்க நேரத்தில் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை கர்த்தர் அனுப்பி உம்முடைய வார்த்தையின் பிரசன்னத்தினால் ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். என்னென்ன உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகளோ எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்வம் ஜீசஸ், ஆமென். Glory. Praise. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் மீண்டும் ஒரு விஷயம் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் தந்த இந்த நல்ல அன்பின் சாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளைகளே ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. தயவுசெய்து நான் சொல்லட்டும், தேவ பிரசன்னம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு காரியத்தை அது நடப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறீங்க. இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய தாசன் வில்லியம்ஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி அருமையான தேவதாசனை நாம் வரவேற்கலாமா? க்ளோரி, க்ளோரி. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வாய்ப்பினை தந்த அருமையான பாஸ்டருக்கும் நன்றி, சபை மக்கள் யாவருக்கும் நன்றியுடன் இருக்கிறேன். இந்த மாலையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு அமைதியான நேரம், அவர் அசைவாடுகின்ற நேரம், ஒரு சந்தியா நேரம் என்றால் ஆவியனுடைய அந்த அழகான அந்த உலாவுதலை பிரசன்னத்தை உணர முடியும். அந்த காலத்தில் நாங்கள் வாலிபராக இருக்கும் பொழுது இந்த நேரம் 7 மணி 6லேருந்து 7, 7:30 இந்த சந்தியா நேரம் என்று சொல்வார்கள். அப்பொழுது சிறந்த ஊழியக்காரர்கள், மிகவும் அர்ப்பணமுள்ள ஊழியக்காரர்கள் மிகுந்த பாரத்தோடு வந்து அந்த நேரத்தை எடுப்பார்கள். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட் டைம், ஆராதனை எல்லாம் முடிஞ்சிடும், பாட்டுக்கிட்டலாம் முடிஞ்சிடும். அந்த சந்தியா நேரத்தில் தான் ஆவியானுடைய அசைவாடுதலை பார்க்க முடியும். ஓப்பன் கிரவுண்ட், அது ஒரு புல்வெளி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய மலைகளாக இருக்கும், சேர்வராயன் மலை என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் ஒரு சின்ன இடத்துல நாங்கள் கூடியிருப்போம். ஆகவே அந்த சந்தியா நேரம் வந்து இரவும் பகலும் சந்திக்கிற நேரம். ஆகவே அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற ஒரு நேரம் என்று சொல்லி அப்பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இந்த அருமையான நேரத்திலும் கூட ஒரு அமைதி நேரம் ரொம்ப நல்லதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தை இன்னும் கூட நம்ம அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக கண்களை மூடி ஒரே ஒரு கவியை நான் பாடப்போகிறேன். அமர்ந்திருப்பேன் அருகிலே. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you Jesus. அமர்ந்திருப்பேன் அருகிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. அமர்ந்திருப்பேன் அருகிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே.
எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, நீங்கள் இந்த பகுதியை வாசித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள். எரேமியாவினுடைய அந்த தீர்க்கதரிசன அடுத்த புஸ்தகம் பார்த்தால் புலம்பல் என்று போட்டிருக்குது. புலம்பல், லமெண்டேஷன். அதில் ஒரு சில வசனத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அதை ஆண்டவர் என் கையில் கொடுத்திருக்கிறார். அதை தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 955 பேஜ் நம்பர் 955, புலம்பல் 3ஆம் அதிகாரம். நான் உள்ளே வரும்பொழுது ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் பாட்டோட நான் உள்ளே வரேன். இந்த வசனத்தில் அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 25, 26 ஒரு சில வசனம் தியானிக்க போகிறோம். அதில் 25ஆம் வசனம் சொல்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர். யாருக்கெல்லாம் ஆண்டவர் நல்லவர்னுக்கு அழகாக எழுதியிருக்குது. யாருக்கெல்லாம் இயேசுப்பா நல்லவராக இருக்கிறாரு? அவரை தேடுகிறவர்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாவுக்கு கர்த்தர் எப்படிங்களா? நல்லவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது 26, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் நல்லது என்று சொல்கிறார். இங்கேயும் அவர் தேடுகிறவர்களுக்கு நல்லவர், அவர் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களுக்கு அது நல்லது என்று சொல்கின்றார். ஆகவே நல்ல காரியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலும் மேலும் இதே அதிகாரத்தில் 31, 32, 33 எல்லாமே ஒரு 5 குறிப்புகள் வேகமாக முடிக்கலாம். 31ஆம் வசனத்தில், ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினாலே இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. இதனுடைய பின்னணி என்றால் பாபிலோனுடைய படையெடுப்பு. எருசலேமுக்கு எதிராக பாபிலோன் ராஜா தன் படைகளை திரட்டி கொண்டு வந்து எருசலேமிலே சிறைபிடிக்கிறான். எருசலேம் தேவாலயம் அங்கே பாழாக்கப்படுகிறது. மக்களின் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. அவளுக்கு விடுதலை இல்லாத ஒரு நேரம், ஆண்டவருடைய எல்லா விதமான கிருபைகளை இழந்த ஒரு நேரத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை மத்தியில் தான் ஆண்டவர் எரேமியாவை கொண்டு பேசுகிறார். ஆகவே இப்படி அந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அதான் முக்கியமான காரியங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் தேவன் மௌனமாக இருக்கிறாரா? தேவ ஜனங்கள் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். எருசலேம் முழுவதுமாக எதிரிகளுடைய சேனைகள், தேவாலயம் அங்கே பாழாக்கப்படுகிறது, மக்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் அதை பார்த்து கொண்டு அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் பிரியமான தேவ ஜனமே, தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து ஒரு நாளும் அவர் மறந்து போவதில்லை. தேவனுடைய உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமும் ஒரு நாளும் மாறுவது இல்லை, மறப்பதும் இல்லை. ஏனென்றால் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அதை கொடுத்து விட்டு மறப்பதல்ல. நாம் சொல்லிவிட்டு மறந்து விடலாம். ஆமாம், போன வாரம் சொன்ன, இன்னைக்கு மறந்துட்டேன். அது மனுஷனுடைய தன்மை. தேவன் ஒரு விசை சொன்னதை மறுபடியும் என்ன செய்ய மாட்டாராம்? பார்த்து திருத்துகிறவர் அல்ல. நோ கரெக்ஷன். ஆண்டவர் வார்த்தை சொன்னாருன்னா அது சொன்னதே. ஆகவே தேவன் இந்த ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் மறக்கல. பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பும் தயவும் இரக்கமும் மன்னிப்பும் குறைந்து போகவே கிடையாதுங்க. எல்லாம் குறைந்தாலும் ஆண்டுடைய அன்பு குறைவதே இல்லை. அள்ள அள்ள குறையாத அன்பு என்று பாடுகிறார்கள். ஆகவே தேவ அன்புக்கு அளவே கிடையாது. ஆகவே இன்றும் கூட நம் ஆண்டவர் இயேசு தம்மிடம் வருகிற யாரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் அதே அன்போடு தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒன்றை வெறுக்கிறார், பாவத்தை மட்டும்தான் வெறுக்கிறார். ஆனால் பாவியை என்ன செய்கிறாரு? நேசிக்கின்றார். ஆகவே தேவன் தம்முடைய உடன்படிக்கை குறித்து ஒரு நாள் மறதியாக இருப்பதே கிடையாது. ஆகவே இங்கே முதல் 31ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். இஸ்ரவேலின் ஜனங்களின் நிலைமையை பார்த்து எரேமியா புலம்பி அழுது இந்த காரியத்தை சொல்லுகின்றான்.
சில வேளையில் நாம் கூட நம்முடைய சூழ்நிலை மத்தியில் நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்பொழுது நாம் புலம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிகிறார்கள், காரணமே இல்லாத மரணங்கள் சமீப காலத்தில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட மரணங்கள், என்ன எதற்காக என்று பார்த்தால் காரணமே இல்லை, தாங்களாகவே இந்த மரணத்தை வருவித்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது பிரியமானவர்கள், நமக்கு அழுகை வராமல் என்ன செய்யும்? ஆகவே தேவ மக்கள் புலம்புகிறார்கள், தேசத்திற்காய் புலம்புகிற அழிவை பார்த்து புலம்புகிறோம். ஆகவே இங்கே வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த வாக்குத்தத்தத்தை எரேமியா ஜனங்களுக்கு சொல்கிறார். அருமையான தேவன் அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாருங்க? நேர்த்தியாய் செய்கிறார். சூழ்நிலைகளை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார். இந்த பகுதிக்கு நான் ஒரு சின்ன டைட்டில் கொடுத்தேன், என்னவென்றால் God is in control. தேவன் சகலத்தையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டிற்கு மிஞ்சி எதுவும் நடப்பதில்லை. அதே தான் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே எதுவுமே தேவன் வைத்திருக்கிற அந்த அளவுக்கு மிஞ்சி நடப்பது கிடையாது. ஸோ God is control in all the time. எல்லா காலத்திலும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். உதாரணமாக மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சீடர்களோடு கூட ஆண்டவர் படகுல போகிறார். நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் திடீரென்று சொல்லி சமுத்திரத்தில் ஒரு காற்று வெள்ளம், ஒரு பெரிய புயல் அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. ஆகவே இந்த சமயத்தில் ஆண்டவர் அந்த படகின் பின்னணியத்தில் ஒரு தலையணை வைத்து ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் நித்திரையாக இருக்கிறார். ஆனால் கொந்தளிக்கிற கடலில் சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? போதகரே போதகரே எழுந்திரும், நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? அவங்க கேட்குற கேள்வி, ஆண்டவரே எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுக்கு கவலை இல்லையா? ஏன் இதை அனுபவித்தார்? அருமையான எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பாவம் என்ன செய்கிறது? விதமான காரியங்களில் சில வேளைகளில் அது நம்முடைய வாழ்க்கையை அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. Sin brings punishment, but confession, repentance bring healing and wholeness என்று ஒருவர் சொல்கின்றான். Sin brings punishment. பாவம் என்பது தண்டனையை வருவிக்கிறது. பட் கன்ஃபெஷன் அண்ட் ரிப்பன்டன்ஸ், அறிக்கை செய்வதும் மனம் திரும்புதலும் bring healing and wholeness. தேவன் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தையும் சுகத்தையும் எல்லா நிறைவையும் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே தேவன் தம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். இப்பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், அருமையானவர்களே போதகரே, நாங்கள் அழிந்து போகிறோமே, மூழ்கி போகிறோமே, உமக்கு அதை கவலை இல்லையா? நான் யோசித்தேன், 35ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த பிரயாணத்தை துவக்கினவர் யார்? இந்த பிரயாணத்தை துவக்கினவர் யார் என்றால் ஆண்டவர் தான். 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்கள் நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று என்றார். அப்போ அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தது யார்? ஆண்டவர் தான். அழைத்தவர் அவராக இருக்கும் பொழுது படகு எப்படி மூழ்கிவிடும்? அழைத்தவர் நம்ம சும்மா விடுவாரா? அருமையான தேவ ஜனமே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அக்கறைக்கு போவோம் என்று அவர் தான் அழைத்திருக்கிறார். ஆகவே சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் மூழ்கிற போல சில காரியங்கள் காணப்படும். நம்முடைய குடும்பத்திலேயோ நம்ம பிரச்சனைகளோ பல விதமான காரியங்கள் நம்மை அப்படியே மூழ்கடிக்கிறது போல தான் காணப்படுமே தவிர மூழ்காது. படகு மூழ்குவது போல் இருக்கிறது, ஆனால் படகு மூழ்கி விடாது. ஏனென்றால் அந்த படகுல ஒருவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் பின்னணியில் இருந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில், உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒருவர் கூடவே இருக்கிறாருங்க. ஏனென்றால் வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை பயமுறுத்தும். டாக்டர்கிட்ட போனால் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு பயமுறுத்துகிறார். சமுதாயத்தில் பயம், தேசங்களுக்குள்ளே பயம், எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதன் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார்? என்றென்றைக்கும் கைவிடாமல் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்னும் படகுலே, நம்முடைய பிரயாணத்தில் நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை குறித்து கவலைப்படுகிறார். So God is so concerned.
in our life. நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் அக்கறையும் கவலையும் உள்ள தேவன். 12 சீடர்களை தேவன் அனாதையை விட்டுவிடவில்லை. கடல் கொந்தளிக்கிறது, அவர் கண்கள் மூடியிருந்தாலும் இன்னொரு கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவை கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நித்திரை போல தான் பார்க்கிறோம். அவர் நித்திரை செய்யவில்லை. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் சமுத்திரமும் கடலும் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் தூங்குகிறார் என்று நினைக்கக்கூடாது. அருமையாக அதனால தான் இதுக்கு நான் ஒரு இந்த டைட்டில் கொடுக்கும்போது God is in control in every situation, in every circumstances. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவர் எழுதும்போது இப்படி சொல்கின்றார், பூஜ்யத்திலிருந்து சூன்யத்திலிருந்து, பூஜ்யம் சூன்யம் என்று சொல்வார்கள், பூஜ்யத்திலிருந்து தேவன் பெரிய திட்டங்களை செயல்படுத்துகிறாராம். எப்பொழுது ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து காரியங்களை செய்கிறாராம். ஒன்றுமே இல்லாத நிலையிலே சகலத்தையும் படைத்தவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். ஆகவே துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் ஆல் ஆர் டெம்பரரி. இந்த கஷ்டம் எல்லாம், இந்த சோதனை எல்லாம் தற்காலிகமானது. ஆனால் அவருடைய கிருபையோ அளவற்றது என்று சொல்லி இந்த புலம்பல நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். அவருடைய கிருபை இஸ் கிரேஸ், இஸ் மெர்சி, இஸ் அன்லிமிட்டட். அளவற்ற ஒரு கிருபைங்க. ஆகவே இந்த காலமெல்லாம், இந்த கொஞ்சம் துன்ப காலமெல்லாம் மிக மிக அது முடிக்கிற காலம், முடிவுக்கு வருகின்ற நேரமாக இருக்கிறது. ஆகவே துன்பங்கள், கஷ்டங்கள் என்பது இட்ஸ் ஒன்லி டெம்பரரி, ஜஸ்ட் ஃபார் அ வைல். ஆனால் தேவனுடைய கிருபை என்பது அளவிட முடியாதது. ஆகவே வாடி வதங்கின வாழ்க்கையில், இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு துளிர்ப்பு தேவன் கொடுக்கிற நியூ பிகினிங், ஒரு புது ஆரம்பம். அருமையானவர்களே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை என்னை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். உன் வாழ்க்கை படகு ஒரு நாளும் முழுகாது. சேலஞ்சு பண்ணுறேன் அருமையான தேவ ஜனமே. என் வாலிப பருவத்தில் என்னுடைய சாட்சியை சொல்லிடுறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு நாட்கள், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்விதான். பலவிதமான கடினமான பாதைக்குள்ளே கடந்து போக வேண்டியது. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தவறான வாழ்க்கையும் தவறான முடிவுகளும் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டேன். என்னுடைய எதிர்காலம் வந்து ஒரு சூன்யமாக இருந்தது, ஜீரோ. எதிர்காலம் என்றால் ஒரு இருண்ட ஒரு எதிர்காலம். எந்த ஹோப்பும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. பெட்ரோல் இருந்தாலும் சகோதரர் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு புயல் வீசிட்டு, எந்த பக்கம் திரும்பினாலும் அடைப்பட்ட கதவு, எங்கேயுமே போனாலும் உருப்படாத ஒரு நேரம், அடைப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த பக்கம் திரும்பினாலும் தோல்வி தோல்வி, ஒரு நம்பிக்கையில்லாத வாழ்க்கை. அப்பொழுதுதான் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து சும்மா அப்படி திருப்பின பாருங்க. எப்பொழுது வாழ்க்கை இருண்டு போன நிலைமை, எந்த பக்கத்தில் எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்னோடு பேச ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப தூரம், ஆனால் தேவன் அதன் மத்தியிலே என்னோடு இந்த வசனத்தை பேசினார். அந்த 2 வசனமும் மிக ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. ஆண்டவர் என்றென்றைக்கை கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இந்த வார்த்தை என் வாழ்க்கையை ஒரு திருப்புமுனையாக மாற்றிவிட்டது. இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை இந்த வார்த்தையினாலே வந்தது. அருமையான தேவ ஜனமே, ஒன்றும் இல்லாமலிருந்து தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். இன்று வரைக்கும் 40-45 வருஷங்கள் கடந்து விட்ட பிற்பாடும் கூட இன்றைக்கு இந்த வார்த்தை என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் கைவிட மாட்டேன் மகளே, மகனை நான் உன்னை கைவிட மாட்டேன். சஞ்சலப்படுத்தினாலே கிருபை உனக்கு மிகுந்த கிருபை இருக்கிறது. இந்த உலகமே சஞ்சலம் நிறைந்த உலகங்க. உலகத்தை எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இந்த மத்தியில் மக்கள் நம்பிக்கையற்று போய்விடுகிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் மறக்க மாட்டார். எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஆகவே தான் இந்த செய்தி உங்களுக்கு நான் தருகிறேன். ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தவர் உங்களை சுகமாய் கொண்டு போய் கரை சேர்ப்பார். உங்களை என்னையும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினி,
நாம் போய் சேர வேண்டிய அந்த இலக்கை அழகாய் கொண்டு போய் நடத்துவார். ஏனென்றால் அவர் என் வாழ்க்கை படகில் அவரும் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த காலத்தில் என் ஜீவானந்தம் என்ற தேவ மனுஷன் இருந்தார். நல்ல பெரிய ஒரு ஊழியக்காரர். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் அந்த காலத்தில் கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்படியெல்லாம் ஓப்பன் ஏர் மீட்டிங் நடக்கும், பெரிய பெரிய பப்ளிக் கிரவுண்டில். அவர் ஒரே ஒரு கோரஸ் பாடுவாருங்க. அவர் கையில் ஒரு டேம்பரின் இருக்கும். அந்த காலத்தில் பெரிய மியூசிக் இதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கீபோர்டெலாம் கிடையாது. அந்த டேம்பரின் வச்சு நான் அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கேன். அந்த டேம்பரின் வச்சு ஒரே ஒரு கோரஸ் பாடுவார். அதை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அபிஷேகம் இறங்கி வரும், அப்படியே வல்லமை இறங்கி வரும். கர்த்தர் விடுதலை கொடுப்பதை பார்த்திருக்கிறோம். அந்த கோரஸ் என்ன? இயேசு என்னை கைவிட மாட்டார். இது எல்லா இடங்களிலும் வேறு பெரிய பாட்டு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு கோரஸ் தான் பாடுவார். நம்ம பாடுவோம். பாடும் பொழுது அவங்க டேம்பரினை எப்படி தான் வாசிப்பார் தெரியல. இப்போ யாரும் வாசிக்கிறது இல்லை, எல்லாமே கீபோர்டில் வந்துடுது. இயேசு என்னை கைவிட மாட்டான், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. பாட்டு நிறைய பேர் புதுசாக இருக்குல்ல, ரொம்ப ஓல்டு கோரஸ் இது. ஆனால் அந்த பாட்டு அவர் பாடும்போது டேம்பரின்ல அருமையான ஒரு அபிஷேகம் இருங்க, அந்த கிரவுண்டு முழுசும் இருங்க. இப்போ தான் கூட்டம் நடத்த முடியல, 1000 பர்மிஷன் அது. அந்த காலத்தில் எல்லா மைதானத்திலும் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பப்ளிக் மைதானம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த கூட்டம் கன்வென்ஷன் நடந்திருக்குது. ஆக இதே அந்த சென்னையில் நடந்திருக்கு ஏராளமான இடங்களில். ஐஎஸ்ஏ கிரவுண்ட் என்று சொல்வார்கள். எல்லா கூட்டம் நடந்தது. அதே போல் பேரன்பு பெருவிழா 10 நாட்கள் நடக்கும். இதெல்லாம் அந்த ஊழியக்காரங்களும் ஒரு நாள் வருவாங்க. ஆகவே பீச்சில் அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட காலங்கள். அப்போ இந்த பாட்டை அவர் பாடுவார், அந்த டிராம்பரினை வாசித்து. இன்னும் ஒரே விசை பாடுவோம். இயேசு என்னை கைவிடுவதில்லை, இயேசு என்னை கைவிடுவதில்லை. கடும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆகவே வசனம் சொல்வது, கர்த்தர் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, மகனே மகளே, நான் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவதில்லை. ஆகவே அடுத்த பகுதிக்கு வரும்போது, 2ஆம் பகுதிக்கு வரும்பொழுது பாயிண்ட்ஸ் 2, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மிகுந்த கிருபை பற்றி நம்ம நிறைய செய்தி கேட்டிருக்கிறோம். இங்கே கூட நிறைய நம்ம வசனங்களை பார்த்துருக்கிறோம். அவருடைய மிகுந்த கிருபை. இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 22, 23 வாசிக்கும் பொழுது நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல போனாலும் இந்த 2 வசனம் என்ன சொல்கிறார்கள்? நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நிறைய பேர் சுத்த கிருபை அப்படிம்பாங்க. நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும். இப்போ ஆண்டவருடைய இரக்கம் கிருபை காலைதோறும் புதியது பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படியே ஆண்டவர் இறங்குவார். அடுத்த பகுதிக்கு போகும்போது தேவன் மனப்பூர்வமாய் தேவையில்லாமல் தேவையோடு எப்படி இருந்தாலும் சரி, அவர் அப்படிப்பட்ட சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. அடுத்த பகுதிக்கு போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஆகவே அவருடைய கிருபை அளவில்லாத கிருபை.
யாத்திரா 33:19 மோசேக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. மோசே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே மகிமை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் கொடுத்த பதில் என்னவென்றால், நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்தால், யாத்திரா 33:19, அதற்கு அவர் என்னுடைய எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. பாருங்கள், யார் மேல தேவன் கிருபையா இருக்க விரும்புகிறாரோ, சித்தமா இருக்கிறோ, அவன் மேல் கிருபையா இருப்பாராம். யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆகவே யாரையும் நம்ம முடிவு கட்ட முடியும் யாரை பார்த்து. தேவன் ஒருவேளை அவன் மேல் அவர் கிருபையா இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம். ஆகவே எவன் மேல் நான் கிருபையா இருக்க சித்தமாக இருக்கிறேனோ, அப்போ தேவனுடைய கிருபை என்பது அவருடைய சித்தத்தின்படி யாருக்கெல்லாம் கிடைக்கும் நமக்கு தெரியாதுங்க. அவர் சொல்ற என்னுடைய சித்தத்தின்படி நான் இதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன் உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன். ஐ நோ யூ பை நேம். ஆண்டு சொல், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் அதோட பாக்கியம் நமக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஆண்டவர் கண்களை இந்த மாலையில் உங்களுக்கு எனக்கும் கிருபை கிடைச்சிருந்தா நம்மளை போல பாக்கியவான்கள் பாக்கியவதி உலகத்தில் யாருமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றார், மோசே உனக்கு என் கண்களிலே கிருபை கிடைத்தது. அருமையான தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் தேவன் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் மாத்திரமல்ல, அறிந்தும் இருக்கிற தேவனாய் இருக்கின்றான். ஆகவே அவருடைய கிருபை மிகுந்த கிருபையாக இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர். மலைகளே விலகிடுங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் சொல்றாரு 103:8 வாசிக்கும் சங்கீதத்தில், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நெடி சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள என்றென்றைக்கும் கோபம் கண்டிறார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் ஒரு சிறையிருப்புக்குள் போனாலும் தேவன் அதை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கோபம் வெகு நாட்கள் இருப்பதில்லை. அருமையான தேவஜன், அதுதான் சொல், அவர் எப்போதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். 1 கொரிந்தியர் 15:10 பவுல் ஊழியத்தின் பாதையில் அவர் சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நீங்களும் நான் இன்னைக்கு இருக்கிறோம் என்றால் எதனால் இருக்கிறோம்? நம்ம சொந்த பலன் இல்லை, அவருடைய கிருபையினால் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் போதும் ஆண்டு ஒரு கிருபையை நமக்கு கொடுக்குறார். ஒவ்வொரு நாள் காலை எழும்பி அவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது, என் மகனுக்கு நான் ஒரு கிருபையை கொடுக்குறேன், என் மகளுக்கு கிருபையை கொடுக்குறேன், ஒரு புதிய கிருபையை கொடுக்குறேன். அன்றைக்கு நீ செய்ய வேண்டிய வேலை, செய்ய வேண்டிய பணி, ஊழியம் எதுவாக இருந்தாலும் தேவன் அதிகாலையில் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறான். இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் செய்கிற இந்த கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வது எதனாலே என்றால், தன் சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ சுய சக்தியினாலோ அவர் செய்யவில்லை. அவர் சொல்கின்றார், நான் இருக்கிறதே என்னவான் தேவ கிருபையில், நான் இருப்பதே தேவ கிருபைதான். நிறைய பேர் அதை சொல்ல முடியும். ஆகவே இருக்கிறதே தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய அந்த கிருபை என்ன செய்யலையாம், விருதாவாக இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, ஆகிலும் நான் அல்ல என்னுடனே கிரியை செய்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அப்படி என்றால் முழுக்க முழுக்க அந்த கிருபை சார்ந்து ஊழியம் செய்கிற தேவ மனிதன். அருமையார்கள், ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, ஒரு உலக பிரகாரமாக வாழ்கிற அல்லது வேலை செய்கிற எல்லாருக்குமே, விசுவாசிகள் எல்லாருக்குமே இந்த கிருபை தேவை. படிக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிறவங்க, தொழில் செய்கிற எல்லாருக்குமே இந்த கிருபை தேவைங்க. அது ஒவ்வொரு நாள் காலையில் நம்ம எழும்பும்போது, அப்பா இந்த நாளுக்குரிய கிருபை தாருன்னு போது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்றாரு. அது ஃப்ரீ கிஃப்ட்டு தான், கிருபைக்கு நம்ம ஒன்றும் காசு கொடுக்க போகிறதில்லை. அந்த நாளுக்குரிய கிருபை சொல்கிற. அப்போ பாருங்கள், நான் இருப்பதே அவருடைய கிருபையில் இருக்கிறேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது அந்த கிருபை தான். இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன், வண்டியில் போகிறேன், கிருபை தான் ஆண்டவரே. வீட்டுக்கு சுகமாக வரும், கிருபை ஆண்டவரே. அருமையானவர்களே, நம்ம கிருபை எப்படி சூழ்ந்திருக்கு பார்த்தீங்களா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிற அந்த கிருபை. ஆகவே அந்த கிருபை விருதாவாக இருக்கவில்லை. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட கிரியை செய்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது என்று சொல்கின்றார். அதே பவுலுக்கு ஒரு பலவீனம் வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அருமையானவர்களே, தேவன் இந்த கிருபை தான் இஸ்ரவேல் மக்கள் மேல் வைத்திருந்தான். நான் எவன் மேல் கிருபையாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். இந்த மாலையில் கிருபை பெற்றவர்களாய் நாம் வந்திருக்கிறோம். கிருபை பெற்ற ஜனமாய் இந்த மாலையில் நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே தேவரீருடைய கிருபை, கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே 2ஆம் பகுதி, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். முதல்ல பார்த்தா அவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். காட் இஸ் இன் கண்ட்ரோல். உன் குடும்பம் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்முடைய ஊழியம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. நம்முடைய சொந்த பந்தங்கள் அல்லது நம்முடைய காரியங்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. அவர் என்ன சொல்கிறார் நடக்கும். ஆகவே அடுத்த பகுதிக்கு வரும்பொழுது அது 33ஆம் வசனம், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை என்ன செய்கிறது இல்லையா, சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவது இல்லை. இது அவருடைய வேலை கிடையாதுங்க. உங்களே என்னையை சஞ்சலப்படுத்துறது அவருக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன அதனால லாபம்? அவர் சஞ்சலப்படுத்துறது இல்லை. சஞ்சலப்படுத்தினாலும் முன்ன பார்த்தோம். இப்போ அவர் சஞ்சலப்படுத்துவது இல்லை. அவர் மனப்பூர்வமாக இதை செய்யவில்லை. அப்படி என்றால் அந்த மனப்பூர்வமாக என்ற இடத்துல ஏதோ ஒரு காரிய ரகசியம் இருக்கிறது. அதை நான் பின்னால் பார்க்க போகிறோம். ஆகவே மனப்பூர்வமாய் அவர் மனுஷரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவது இல்லை. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும், நம்மளை சஞ்சலப்படுத்தினால் நம்ம என்ன ஆவோன்னு அவருக்கு தெரியும். எஸ்ஐயா புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். எஸ்ஐயா 56:7, 57:16. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆத்துமாக்களும் சோர்ந்து போய்விங்க. ஏன் சஞ்சலப்படுத்துவதில்லை? நான் உண்டாக்கின, நான் உண்டு பண்ணின என் ஆத்துமாக்கள் இவர்கள். என் முகத்துக்கு முன்பாக இந்த பிள்ளைகள் சோர்ந்து போவதை நான் விரும்பவில்லை. ஆகவே தேவன் நம்மை சஞ்சலப்படுத்தவில்லை. நீங்களும் நானும் சோர்ந்து போயிடுவோம். இந்த பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போனால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் அப்படியாக நிற்கின்றார். நம்மை சஞ்சலப்படுத்தாமல் சோர்ந்து போய்விடுவோமே என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவருங்க. ஆரம்பத்தில் பாடணும், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், நல்லவர். அவர் நன்மை செய்யதான் அவருக்கு தெரியும். எங்குமே தீமை செய்கிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது, பிதாவாகி தேவனாய் கர்த்தர் அவர் ஆவினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். பரிசுத்த ஆவினாலே அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், அவரை தேவனாய கர்த்தர் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசப்பாவுடைய கேரக்டர், குணாதிசயமே அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், நன்மை செய்கிற தேவன். ஆகவே நன்மை செய்கிற ஆண்டவர் தான். ஆனால் சில வேளையில் நமக்குள்ள ஒரு சோர்வு வரும்பொழுது ஆண்டவர் கைவிட்டது போல காணப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லையோ? வர்ஷிப் நடக்கும்போது அந்த பாஸ்டர் அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஒருவேளை நல்லா கைவிட்டது போல, எதுவுமே நடவாதது போல இருக்கிறதே. அப்படிதான் சீயோன் சொல்கிறாளாம். சீயோன் அன்று எருசலேம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் சீயோன் என்பது சபை. ஆகவே சீயோனோ ஏசாயா 49:14 வாசிக்கும்போது இது ஒரு கூக்குரலின் சத்தம், நம்பிக்கை இல்லாத ஒரு சத்தமாய் காணப்படுகிறது. 49:14 சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். தேவன் உன்னை மறப்பதில்லைங்க. அருமையான தேவ ஜனமே, நம்மை படைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் மறந்து போகிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என் ஜனங்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகக்கூடாது.
ஆனால் சீயோனோ அவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறாள். அப்படியல்ல பிரியமானவர்களே, கிதியோன் சொல்கிறாள், கிதியோனே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரப்பா, பராக்கிரமசாலி என்று கர்த்தருடைய தூதனானவர் நேருக்கு நேரே வந்து கிதியோன் இடத்துல பேசுகிறார். ஆனால் கிதியோனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் எதிரிகளுடைய தாக்குதல், அந்த மீதியானர் வந்து இந்த ஜனங்களை எல்லாவற்றையும் அழித்து போடுகிற ஒரு சூழ்நிலையில் அவன் உட்கார்ந்து கொஞ்சம் கோதுமையை களத்தில் அவன் அதை அடித்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போகணும். ஆக அதையாவது கொண்டு போகலாம் என்று அவன் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், அவன் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன் அவன் சந்திக்கிறார். பராக்கிரமசாலியே கிதியோனே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆனால் அவனுடைய ரிப்ளை என்ன தெரியுங்களா? இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கேன், வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்கு போய் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்களே சொன்னால் நம்ம பிரச்சனையை கொட்ட ஆரம்பிச்சிருவோம். எல்லாருக்கும் பல பிரச்சனை உண்டு. அதுபோல் இவன் பிரச்சனையோடு அந்த கோதுமை அடிச்சிட்டு இருக்கிறான். அந்த கோதுமை கூட இல்லாமல் இருக்கிறார்கள் குடும்பங்களில். ஆக அதை கொண்டு போக அவன் களத்தில் உட்கார்ந்து வேலை செய்யும் பொழுது அங்கே வந்து நிற்கிறார் கர்த்தருடைய தூதனானவன். தி ஏஞ்சல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவை பற்றி சொல்கிறார்கள் வேத அறிஞர்கள் சொல்லும்போது. கர்த்தருடைய தூதனானவர் என்று வரும்போது இயேசுதான். ஆகவே அவர் வந்து கேட்கிறார், கிதியோனே பராக்கிரமசாலி. ஆனால் அவனுடைய பதில் பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:13 வாசிக்கலாமா? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எதுக்கு இதெல்லாம் நடக்க வேண்டும்? கொண்டு வரவில்லையா? எங்கே அற்புதங்கள் எல்லாம்? இங்கே இப்பொழுது கர்த்தர்களை கைவிட்டு மீதியார் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. ஒரு பெரிய ஒரு புலம்புறான். ஆண்டவரே, என்ன இப்போ என்ன கூப்பிடுறீங்க? நாங்கள் தான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறோமே, எந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோமே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே? எங்கள் முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த காரியமெல்லாம் இப்போ எங்கே ஆண்டவரே? அவருடைய அற்புதங்கள் எங்கே என்று சொல்லி மீதியானர் கையில் எங்களை என்ன செஞ்சீங்க? ஒப்பு கொடுத்து விட்டீங்களே. அருமையான தேவ ஜனம், சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியரான ஒரு தோல்வியான சமயங்கள் வரும்பொழுது எல்லாமே தோற்று போயிட்டு நினைக்க வேண்டாம். அங்கே தான் தேவன் கிரியை செய்கிறார். ஆகவே கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். ஆகவே சீயோனோ என்னை என்ன செய்துட்டார்? என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பதில் பாருங்க, 15ஆம் வசனத்தில் ஏசாயா 49:15 ஆண்டவருடைய ஆன்சர் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்போல. அவர்கள் மறந்தாலும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் என்னை மறந்துட்டார், என்னை கைவிட்டார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லவே இல்லை. ஸ்திரியானவள் குழந்தைக்கு தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்போலோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என்று சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி, ஒரு சேஃப்டி கொடுக்குறார். 16ஆம் வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன். தமிழ் பைபிளில் இருக்குது. நீங்கள் ஆங்கில பைபிளத்தில் வாசித்தீங்கன்னா என்கிரேவ்டு என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அ டிராயிங். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற, வரைதல் என்பது ட்ரா பண்ணுறது, டிராயிங். ஆனால் என்கிரேவிங்கிறது வந்து ஆழமான விஷயம். அதாவது கல்லில் பெரிய பெரிய கல்லில் அந்த உளிவெட்டு என்று சொல்வார்கள். ஆக இது வெட்டப்பட்டு கல்லில் பொறித்தெடுக்கப்படுகிற எழுத்துக்கள், அது சித்திரங்கள். அவைகள் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இன்னும் மகாபலிபுரத்தில் போய் பாருங்கள், எந்த காலத்தில் பண்ண அந்த சித்திரங்கள்லாம் இன்னும் கிடக்குது. எவ்வளோ மழை அடிக்குது, எவ்வளோ புயல் அடிக்குது, எத்தனை வந்தாலும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உள்ளங்கையில் உன்னை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ஆண்டவர் கொடுக்குற சேஃப்டி பார்த்தீங்களா? நமக்கு கொடுக்குற பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற. ஏன் இந்த உள்ளங்கை? இந்த உள்ளங்கை தான் நம்ம ஒரு நாளில் 100 முறையாவது பார்த்துருவோம், நமக்கு தெரியாது. அதில் வேறு எந்த பகுதியும் முதுகு, கால், கை எந்த பார்க்க முடியாது. ஆனால் உள்ளங்கையில் எவ்ரி டைம் என்ன செய்வோம்? இந்த உள்ளங்கை சாப்பிடும்போது பார்க்குறோம், கை கழுவுவது பார்க்குறோம், பேன் அடுக்குவது பார்க்குறோம், எல்லா நேரத்திலும் பார்க்குறது உள்ளங்கை. அந்த உள்ளங்கைக்குள்ளே நம்ம என்கிரேவ் பண்ணியிருக்கிறார். ஆகவே சீயோனோ என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தரனை மறந்தார்.
அருமையாளர்களே, தேவன் நம்மை என்றென்றைக்கும் கைவிடாத கண்மலை, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே தான் சொல்கிறார், ஆகவே கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரா, மனப்பூர்வமாய் மனுஷனை சஞ்சலப்படுத்துவது கிடையாதுங்க. அது அவருடைய வேலையே கிடையாது. ஏசாயா 54:15 இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. அப்போ ஆண்டவர் எங்களை இப்படி செஞ்சாரு, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு, கர்த்தர் மேலே பழியை போட வேண்டாம். இங்கே அப்படிதான் வாசிக்கிறோம், என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார் வந்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எவர்கள் உனக்கு எதிராக வந்தவனோ அவனே உனக்கு என்ன செய்வான், உதவி செய்யும்படி தேவன் செய்து விடுவார். ஆகவே தேவன் நம்மை யாரையுமே மனப்பூர்வமாக என்ன செய்யறதில்ல, சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. அதோடைய வேலையும் கிடையாது. என தமிழ் ஜனங்களை குறித்து தேவன் கரிசனையோடு இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்குள் போனாலும் அவங்க மேலே தேவன் கவனமாக இருந்தார். குறித்த காலம் வருகிற வரைக்கும் அவர்கள் ஒருவேளை அந்த சிறையிருப்புக்குள் இருக்க வேண்டியிருந்தது. திடீரென்று ஒரு நாள் எப்படி விடியற்காலை வருகிறதோ, சூரியன் உதிக்கிறதோ, அதே போல் ஒரு நாள் அவங்க வாழ்க்கையிலே ஒரு உதயம் தோன்றிற்று, ஒரு சூரிய உதயம் தோன்றிற்று. யாரோ ஒரு ராஜா வருகிறான், கோரேஸ். அவனுக்கும் இந்த மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. கோரேஸ் என்ற ராஜாவின் ஆவியை தேவன் தட்டி எழுப்புறாரு. இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தது போதும், நீ சீக்கிரமாக இந்த ஜனங்கள் என்ன செய்யணும், விடுதலை ஆக்க வேண்டும் என்று கோரேஸ், சைரஸ் என்று சொல்வார். கோரேஸ் அந்த ராஜாவை தேவன் எழுப்புகிறார். ஒரு பெரிய விடுதலை அவர் எழுதுகிறார். இனி இஸ்ரவேல் மக்கள் இந்த தேசத்தில் பாபிலோன் என்னவா இருக்கக்கூடாது, அடிமையில் இருக்கக்கூடாது. விடுதலை நாள் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க அந்த சரித்திரத்தில். ஆகவே தேவன் நம்மை மனப்பூர்வமாக என்ன செய்ய மாட்டார், சஞ்சலப்படுத்தவே மாட்டார். ஆனால் ஒன்று நான் சொன்னேன் முன்னாடி, என்ன சொன்னேன், ஆண்டவர் ஏன் சஞ்சலப்படுத்துகிறார் என்றால் அங்கே ஒரு சின்ன ஒரு அழுத்தம், அங்கே ஒரு சின்ன ஒரு பொருள் மறைந்திருக்கிறது. அப்படி என்றால் சில வேளைகளிலே தேவன் நம்மை சிட்சிக்கிறார். சஞ்சலத்துக்கும் சிட்சைக்கும் வித்தியாசம். சஞ்சலப்படுத்துறது எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு ஹோப் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், இனிமேல் வருமோ வராதோ, போனது தான், அப்படி உட்கார்ந்துருக்கு, அது வேற. ஆனால் இங்கே ஆண்டவர் சில வேளைகளில் சஞ்சலப்படுத்த மாட்டார், சிட்சிப்பார். அது உண்டு. ஏன் சிட்சிக்கிறாருன்னா உங்களை என்ன நேசிக்கிறான்னு அர்த்தம். ஐயோ ஆண்டவரை கைவிட்டாரு, இந்த ஜபத்துக்கு பதிலே வரல, இத்தனை நாளாக காத்திருந்து நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. கர்த்தர் மறந்து போகவில்லை, அதை மறுக்கவும் இல்லை, அவர் ஞாபகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, சில வேளைகளை தேவன் சிட்சிப்பாராம். எதற்கு சிட்சிக்கிறார் என்றால் அவர் உங்களையும் என்னையும் நேசிப்பதனால்தான். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்போ யாரெல்லாம் தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்கிறாரு, சஞ்சலப்படுத்தல, சிட்சிக்கிறார். ஆகவே கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இதெல்லாம் ஒரு சிட்சையின் காரியங்கள். பிரியமானவர்களே, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆகவே தேவன் நம்ம சஞ்சலப்படுத்தலை, சில வேளைகளை சிட்சிக்கிறார். அந்த சிட்சை எதுக்காக என்றால் அது நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே. எபிரேயர் 12 வாசித்தா நமக்கு விளக்கம் தெரியும். ஆகவே பிற்காலத்தில் அதில் பழகினவருக்கு எப்படி இருக்குதான், அதில் பழகினவருக்கு தேவ மகிமையாய் காணப்படும் என்று இந்த பகுதியை வாசிக்கிறோம். ஆகவே தேவ ஜனமே, இந்த சிட்சை என்பது அவர் நம்மை நேசிக்கிறதுனால்தான் இந்த சிட்சையை தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆக இந்த 3ஆம் பகுதி என்ன சொல்கிறது, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவது கிடையாது. அவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறவர். ஆக இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறார். கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். தேவன் அதை மறந்து விடுகிறார். ஆக தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறார், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 லெவல். கடவுள் ஆண்டவர் எங்கே தம்முடைய கிரியை ஆரம்பிக்கிறார், எல்லாமே முடிஞ்சிட்டு, இனிமேல் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அந்த இடத்துல தான் தேவன் தம்முடைய கிரியை ஆரம்பிக்கிறார். ஸோ ஒன்லி பிகினிங்.
ஆகவே தேவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய ஆரம்பத்தை இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறார். அவர் ஆரம்பித்தவர் அவரே முடிப்பார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். நடுக்கடலிலே விழுந்து விட அல்லது மூழ்கிவிட தேவன் அனுமதிப்பாரா? அவர் கூட தானே இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை படகில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் உங்களோடு இருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உறங்கிக் கொண்டுவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம், அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சித்து நடத்துகிறான். அடுத்ததாக இன்னும் ஒரு குறிப்பு, 2 குறிப்பு இருக்கு. 25வது ஆரம்பத்தில் வாசித்தோம், தமக்கு காத்திர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எப்பவுமே நல்லவர் தான். அது ஆரம்பத்தில் இந்த பாட்டை பாடினோம், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று பாடினோம். பிரியமானவர்களே, இஸ் ஆல்வேஸ் குட். ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர் தான். ஆகவே அந்த ரெஃபரன்ஸ் கூட பாஸ்டர் சொன்னாங்க. 34ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? கேட்குறதோடு இல்லை, படிக்கிறதோடு இல்லை, அதை என்ன செய்யணும்? டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அவரை ருசித்து பார்த்தால்தான் அவர் நல்லவராய் இல்லையா என்று சொல்ல முடியும். நான் ருசித்து பார்த்தேன். ஒரு காலத்தில் எல்லாமே இருண்ட சூழ்நிலை. அன்றைக்கு தேவன் என்னை மாற்றினான். இன்று வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் தேவ கிருபையினாலே. ஆகவே தேவன் நமக்கு நல்லவராக தான் இருக்கிறான், இன்றைக்கும் என்றைக்குமே. 145ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் வாசிக்கும்போது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாங்களா? சமீபமாக இருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, அவரை கூப்பிடுகிற, அவளை தேடுகிற, அவருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கின்றார். 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், ஆண்டவரே நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் எப்பவுமே நல்லவர் தாங்க. தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். தேடுவோம் ஆண்டவரே. ஆண்டவர் நல்லவர் என்று படிச்சுட்டு போகிறதில்ல, அவரை தேடும்போது தான் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். 2 நாளாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் என்ற யூதாவுக்கு ராஜா அங்கே அரசாட்சி பண்ணுகின்ற அந்த நேரத்தில் தான் வந்த ஒரு பெரிய போராட்டம். அநேக மக்கள், இந்த மோவாப் போன்ற அம்மோன் புத்திரர் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு எதிராய் வரும்பொழுது, அவன் செய்த ஒரு காரியம், தன்னுடைய படையை ஆயத்தப்படுத்தி ஒரு ராஜ யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும். அதான் அங்கே முறை. ஆனால் இங்கே என்ன செய்கிறார் இந்த யோசபாத்? என்ன செய்கின்றார்? தேவனிடத்தில் சகாயம் தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேட ஆரம்பித்தான். இந்த ராஜா தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தன் படைகளை திரட்டி போயிருக்கலாம். ஆனால் இவன் அதை செய்யவில்லை. இந்த யோசபாத் என்ன செய்கின்றான்? தேவ ஜனங்களை ஒன்று கூட்டுகிறான். 13ஆம் வசனத்தை வாசித்தால், யூதா கோத்திரத்துள்ள அனைவரும், குழந்தைகளும் பெண்களும் குமாரரும் எல்லாரும் என்ன செய்கிறாங்களா? கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள், தேவனை தேட வந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல யாருமே அங்கே விடவில்லை பாருங்கள். எல்லா அந்த கோத்திரத்தில் உள்ள அனைவரும் தேவ சமூகத்தில் அவர் சகாயம் தேடினார்கள். அந்த 4ஆம் வசனத்தை வாசித்தால், தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். அப்போ தேவனை தேடுகிற ஆத்மா எப்பவுமே ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிந்த ஒரு ஆத்மாவாக இருக்கும். ஆகவே இங்கே வாசிக்கிறோம், தேவனை தேடுகிறார்கள். முடிவு நமக்கு நன்றாய் தெரியும். அந்த பகுதி நிறைய பேர் வாசித்திருப்பீங்க. அவர்கள் ஆண்டவர் அவங்க துதி பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், வேறு ஒன்றும் பண்ணல. யுத்தத்தில் வேறு ஒன்றும் யூஸ் பண்ணல, எல்லாம் துதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது எல்லாரும் துதிக்கிறார்கள். குழந்தைகள் பெண்கள் எல்லாருமே துதிக்கிறார்கள். குமாரத்துக்கு எல்லாருமே துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? எதிரியுடைய பாளையத்தில் ஒருவருடைய பட்டயத்துக்கு ஒருவர் விரோதமாக எழுப்பி பண்ணார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அகென்ஸ்டாக மாறிட்டான். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்படி தான் நடக்கும். ஆகவே தேவனுடைய எல்லா கட்டுப்பாட்டில், நான் ஏற்கனவே சொன்னது போல், காட் இஸ் இன் கண்ட்ரோல். நம்ம ஜெபம் வீண் போகலை, விண்ணப்பம் வீண் போகலை. தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ணணும் உடனே கிடைச்சிடணும்னு. உடனே கிடைக்காவிட்டாலும் கால தாமதமாகுதே, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற அநேக ரகசியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது.
ஆனால் பிரியமாக நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தேவனை தேடுவோம், தேவனை ஆராதிப்போம். தேவனை ஆண்டு மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை செய்வார். அது என்ன காரியம் என்றால், இப்பொழுது அந்த வசனத்தை வாசியுங்கள், 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். அவர்கள் துதி பாடினவுடன் நடக்கிற ஒரு சம்பவம். வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்கள், இது ஆண்டவர் செய்கிறார். இப்போ நம்ம துதிக்கிறது நம்ம வேலை, ஜெபம் பண்ணுறது நம்ம வேலை. இப்போ ஆண்டவர் என்ன செய்யணும், அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பிளிட், ஒரு பிரிவினை உண்டாக்குவான். எதிரிகள் கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமையாயிட்டான். இதுதான் தேவன் செய்கிற ரகசியம். நிறைய பேருக்கு இது தெரியாது. தெரியாமலே நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டு இப்படி செஞ்சிட்டாரு. ஒன்றும் செய்யலை, ஆண்டு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்போ துதி பாடின உடனே ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்கிறாராம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் அவரே எழும்பு பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஸ்பிளிட் வந்துடுது, அவங்களுக்குள்ள பிரிவினை, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருகிறது. தேவன் செய்கிற காரியம் கடைசியில் பாருங்கள், 26ஆம் வசனத்தில் அவங்க வெற்றி முழக்கத்தை எடுக்கிறதையும் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் 4ஆம் நாள் பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு என்ன செஞ்சாங்க, ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இன்றைக்கு நமக்கு பெராக்காவை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். நம்ம தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய காலம். அருமையான தேவனே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்முடைய ஜெபத்தை தள்ளவில்லை, நம்மை ஒதுக்கவில்லை. ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கின்றான். இன்றைக்கும் தேவன் நல்லவர் தான், என்றைக்குமே நல்லவர் தான். ஆகவே இந்த பகுதியில் அவர் மனப்புத்திரரை அவர் என்ன செய்ய மாட்டார், சஞ்சலப்படுத்துவதில்லை. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேடுகிறவர்களை ஆத்துமாக்கள் தேவன் நல்லவராக இருக்கின்றான். கடைசியாக இன்னொரு குறிப்பை வாசிக்கலாம். கடைசியாக கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. 26ஆம் வசனம், புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அருமையான தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். ஏசாயா 30:18, 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அருமையான தேவஜன், நமக்காக காத்திருக்கிறார் ஆண்டவன். நாம் காத்திருக்கிறோம், ஆனால் நமக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். சொல்லிவிட்டு உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்க கற்றுக்கொள்வோம். அநேக காரியங்களை நம்ம அவசரமாய் கேட்குறோம், கொடுக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் தேவன் காத்திருக்க சொல்கிறார். காத்திரு, நானே தேவன் என்பதை நீ அமர்ந்து என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆகவே நம்பிக்கை விட்டுறாதீங்க. கால தாமதமாகதே, இன்னும் கிடைக்கலையே, நீங்கள் நம்பிக்கை டோன்ட் கிவ் அப், உங்கள் நம்பிக்கை விடாதிருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, கடவுள் பாருங்க, பூஜ்ஜியத்திலிருந்து அவர் பெரிய காரியங்களை ஆரம்பிக்கிறார். ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து தேவன் சகலத்தை உண்டாக்குறார். இல்லாதவளை இருக்கிறவளை போல தேவன் அழைக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இது வரலையே, இல்லையே என்று சொல்ல வேண்டாம். கிதியோன் சொன்னது போல, உம்முடைய அற்புதங்கள் எங்கே, அடையாளங்கள் எங்கே என்று கேட்க வேண்டாம். தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும். 23வது நீதிமொழிகள் 18 வாசிக்கும் பொழுது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் உங்களுக்கு காத்திருக்கதலை தேவன் ஒரு நாளும் வெறுக்கவில்லை. யுவர் வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்ட். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் காத்திருந்தது ஒரு நாளும் வீண் அல்ல. குறித்த காலத்தில் தேவனதை நன்மையாய் செய்து முடிப்பார். ஆகவே வேதம் சொல்கிறபடி நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நீங்கள் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பிரியமாக காத்திருங்கள், அவசரப்பட வேண்டாம். நிறைய நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நிறைய காரியங்கள் இன்று நமக்கு கிடைக்காமலே இருக்கிறது போல தெரியுது. ஆனால் பிரியமான ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். மோசே தேவ சமூகத்தில் சீனாய் மலையில் எத்தனை நாள் காத்திருந்தார்? 40 days. நம்மளாம் ஒரு நாள் 2 நாள் காத்திருக்குள்ளே ரொம்ப என்ன செஞ்சிடறோம், ரொம்ப ஜெபம் பண்ணுற மாதிரி அதிகமாக ஜெபம் பண்ணிட்டோம், டைம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டோம். இனிமேல் என்ன செய்கிறது, நம்ம ஜெபமெல்லாம் எங்கேருந்து போகிறது? 40 நாள் இரவும் பகலும் வீடு வாசல் எல்லாம், சொந்த பந்தம் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது, தேவனும் மோசே மட்டும்தான். அல்லேலூயா.
அந்த உறவு எவ்வளோ பெரிய உறவு தெரியுங்களா? அருமையா தேவ ஜனமே, ஒரு ஆச்சரியமான காரியம். 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். புசியாமல் குடியாமல், ஒரு முறை 2 முறை. இந்த காத்திருக்குதல் முடிவு என்னவென்றால், தேவன் தன் விரலாலே பிரமாணங்கள் எழுதி மோசே கையில் கொடுக்கிறார். இது எங்காவது கேள்விப்பட்டிருப்போமா? தேவனே எழுதி நம் கையில் கொடுக்கிறாருங்க, பிரமாணங்களை கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருந்தவன் வெறுமையை வரவில்லைங்க. ஒரு முறை அப்படி வருகிறான். இங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதை உடைத்து போட்டான். மறுபடியுமாய் போகிறான். ஆண்டவரே சொல்லி வர சொல்றார், நீ மறுபடியும் வந்துன்னு என் சமூகத்தில் காத்திரு. 40 நாட்கள் காத்திரு. நம்ம 4 நாள் முடியல நம்மால. எனக்கு ஆண்டவர் செய்யலைன்னு சொல்லி அவர் மேலே குற்றப்படுத்திடுறோம். ஒரு நாளும் கிடையாதுங்க. காத்திரு என்பது அவருடைய திட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே அது நாட்கள் செல்லலாம், மாதங்கள் செல்லலாம், ஈவன் வருஷங்கள் கூட செல்லலாம். ஆனால் காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆகவே நீ விரும்பினது நெடுநாளாய் காத்திருக்கிறாயே, அதற்கு பதில் இல்லை என்று யோசிக்காதே. நீ விரும்பினது வரும்பொழுது எப்படி வரும் தெரியுங்களா? ஜீவ விருட்சமாய் உன் கைக்கு வந்து சேரும். நீ எதை எதிர்பார்த்து நீங்கள் கேட்கிறீர்களோ அது தேவன் குறித்த காலத்தில் செய்வார். ஏனென்றால் காட் இஸ் இன் கண்ட்ரோல். அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தேவன் எல்லாவற்றிலும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஆகவே என் புலம்பல் என்பது நீடிய காலத்துக்கு ஓடாது போகாது. அதுக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். கடைசியாக இந்த புலம்பல் எங்கே முடிகிறது என்றால், புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 22 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே பூர்வ காலத்தில் எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும் என்று சொல்கிறார். ரெனியூவிங் டேஸ், நம்முடைய காலத்தை நாட்களை புதியவைகளாக்கப் போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த புலம்பல் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். என்னவென்றால், சங்கீதம் 30:11 வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீரின் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடைகட்டினீர். புலம்பல் எப்படி மாறுதுங்க? ஆனந்த களிப்பாய் மாறும். அன்று மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார். அவர் சஞ்சலப்படுத்த மாட்டார். அவர் சிட்சிப்பார ஒளியை சஞ்சலப்படுத்த மாட்டார். உன் நாட்களை தேவன் புதுவைகளாக்க விரும்புகிறார். God wants to renew your days. உங்கள் வாழ்க்கையில் எதையோ ஆண்டு புதுப்பிக்க விரும்புகிறார். ஆகவே தான் இந்த புலம்பலுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். முந்தினவன் நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்கின்றான். ஆகவே 3-4 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு டைட்டில் நான் கொடுத்தபடி, கர்த்தர் எல்லாவற்றிலும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். அவர் மிஞ்ச ஒன்றும் நடக்காது. சமுத்திரத்துக்கு ஆண்டு ஒரு கட்டளை போட்டான், இன்மட்டில் வா, மிஞ்சி வராது. எதுக்கு? கடலுக்கு. சமுத்திரத்துக்கு யார் போய் அங்கே மதில் சுவர் கட்டுறாங்க? அது மண்ணால் தான் இருக்குது. ஆனால் தேவன் எப்போ கட்டளை போட்டார்? சமுத்திரத்தை பார்த்து, சமுத்திரமே உன் கரை இதுதான், இதான் எல்கை, இந்த எல்லை தாண்டி என்ன செய்யாது, மிஞ்சி வராது, உன்னுடைய பெருமை இங்கே அடங்க கடவுது. சமுத்திரத்துக்கு கமாண்ட் கொடுத்தாரு. அதே போல் ஆண்டவர் நித்திரையாக இருந்து சத்தம் போட்ட சீடுகளை சத்தத்தை கேட்டு எழும்பி காற்றையும் கடல் என்ன செஞ்சார்? அதட்டினார். அமைதல் உண்டாயிற்று. எல்லாரும் கரை போய் சேர்ந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் தேவன் பத்திரமாய் கரை சேர்ப்பார். நீங்கள் எதுக்காக எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் பத்திரமாய் சேர்ப்பாருங்க. நடுவழியில் விட்டு ஓடுகிற தேவன் அல்ல, நம்மை கடைசி மற்றும் முற்றும் முடி ரட்சிக்கிற தேவன். அவர் ஆல்ஃபா ஒமேகா, ஆதியும் அந்தமானவர். நம்மோடு கூட தான் பிரயாணம் பண்ணுறாரு. அதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நம்புகிறேன் கண்மலை, என் ஆண்டவர் என் கூடவே வருகிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் கிருபை எனக்கு உண்டு. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். கர்த்தர் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்க. ஆண்டவருடைய பதிலுக்காக நம்பிக்கையோடு காத்திருங்க. நம்பிக்கை விட்டுற வேண்டாம். தாமதம் ஆயிடுச்சுன்னு விடாதீங்க. தயவு செய்து நம்பிக்கையோடு காத்திருங்க. ஒரு நாள் உனக்கு பதில் வரும், நிச்சயமாய் பதில் வரும்.
அப்பொழுது தேவன் உங்களை ஆனந்த களிப்பாய் மாற்றி உங்கள் ரெட்டையில் நினைச்சிருவார். களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே உங்களை இடைக்கட்டு பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் பொய் சொல்கிறார் அல்ல. ஆகவே இந்த புலம்பல் புஸ்தகத்தில் நான் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் அதுதான். அவர் கைவிடாதவர், சஞ்சலப்படுத்த மாட்டார். ஆண்டவர் சொல்றார், உன் நாட்களை உன் காலங்களை நான் புதியவைகளாய் மாற்றப் போகிறேன். எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன். முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், எல்லாத்தையும் புதிதாக்குறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு பாடலை பாடும்பொழுது ஒரு அர்ப்பணத்தோடு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆனந்த துதி ஒலி ஸ்கெல் பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, கண்களை மூடுவோமா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மறுபடியுமாக ஆனந்த துதி ஒலி கேட்கும். Yes Lord. Amen. ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். Yes, yes. Hallelujah. விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வாக்களித்தவர், வாக்கு மாறாதவர். Yes, Lord. அவர் ஜனம் பெருகும், உன்னை கைவிட மாட்டார். வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமனின் வாசம் Yes, Lord. Amen. மதியாத புகழுடன் வாழ்வோம். Amen. மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே. Thank you, Lord. மகிமனின் Thank you, Jesus. வாசம் Holy Spirit of God. மதியாத புகழுடன் வாழ்வோம். மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம். Yes, Lord. நாங்கள் குறுக மாட்டோம், குன்றிட மாட்டோம். Yes, Lord. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. Amen, amen. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. நீ நடுங்க மாட்டாய். அமெரிக்கை வாழ்வை அடைவோம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, Yes, Lord. Amen. யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அடைவோம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். Amen, amen. ஆனந்த துதி ஒலி கேட்கும், Lord, thank you. ஆடல் பாடல் சப்தமும் தொனிக்கும். Amen. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. தேவன் சொன்னதை நினைவு அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆண்டவர் உங்களை என்னையும்
இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் தேவன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த தேவனுடைய வார்த்தை. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். உன் புலம்பலுக்கு முடிவு வந்துவிட்டது சகோதரியே, சகோதரனே. உன் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றியிருக்கிறார். உன் வாழ்க்கை படகிலே உன் இயேசு உன்னோடு தான் இருக்கிறாரு. கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகாமல் உன் வாழ்க்கை படகிலே அவரும் பிரயாணிக்கிறார். அவர் கூட வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆகவே அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்க. அவர் பதில் வரும் பிரியமானவர்கள், நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலையில அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சபை மக்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் வார்த்தையினை கொடுத்த ஆண்டவர் வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறையிருப்பின் நாட்களை முடித்து ஆண்டவரை திரும்பவும் வந்து அவர்கள் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து ஆண்டவரை ஆராதித்தது போல ஆண்டவர் இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த ஆண்டவர் இந்த மாலையில வந்திருக்கிற பிள்ளைகளே ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொன்னவரே, வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளே ஆசீர்வதியும். மனதார் ஆசுதல். Bless them Lord. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.